1 தீமோத்தேயின் புத்தகத்துக்கு போவோம். 1 தீமோத்தேயும் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நாம் அனுபவிப்பதற்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கர்த்தர் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறாரு? சம்பூர்ணமா கொடுக்கிறார். இதை குறிப்பிடும்படி தான் ஆதாம்கிட்ட சொன்னாரு, தோட்டத்தை பண்படுத்து, அபிவிருத்தி பண்ணு, என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நீ என்ன செய்யலாம்? பெருக்கிக் கொள்ளலாம். எல்லாத்தையும் பெருக்கமாய் நீ பெற்று இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம் என்று அந்த அர்த்தத்தில் தான் தோட்டத்தை பண்படுத்துன்னு சொன்னாரு. அடுத்து ஒன்று சொன்னாரு, தோட்டத்தை காத்துக்கொள் அப்படின்னாரு.